நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள். நம்ம இலங்கை கிடையாது, தமிழர் கிடையாது, இது கிடையாது. நம்மளெல்லாம் இணைத்தது கிறிஸ்து. நம்ம கிறிஸ்தவர்கள். மக்களே, இந்த தினேஷ் தொந்தரவு தாங்கவே முடியல. ஒரே கூப்பாடு, அழுக, கதறல், கத்தல்னு இவர் கத்திட்டு மற்றவங்கள சங்கின்னு சொல்லிட்டு சுற்றுறாரு. ஆனால் இவருடைய பல வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெளிவாக இவர் சிறுபான்மையினர்களுக்காக முட்டு கொடுத்து பேசுறதை மட்டுமே அவ்வளவு அழகாக பண்ணியிருப்பாருன்றத அவருடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும், எக்ஸப்ட் அவருடைய ஜாம்பி ரசிகர்களை தவிர. ஆனால் சார் என்ன சொல்கிறாருன்னா, இவர் நடுநிலையாக பேசுகிறேன்னு இவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாரு. அதையும் நாம் செயின்ட் தாமஸ் வீடியோலையும் கொமெயினி வீடியோலையும் போட்டு புலக்கடிச்சு விளக்கேற்றிருப்போம். இந்த வீடியோவில் நாம் ஐயாவை சின்னதாக செதிலாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக புலக்கடிச்சு விளக்கேற்றுவோம். இவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தரும் இருக்கார். அவரை நாம் இந்த வீடியோவை ஒரு 2 அல்லது 3 பாகமாக நாம் பார்ப்போம். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது. இதை ஒரே வீடியோவில் நான் சொல்லிட்டேன்னா இந்த விஷயமும் உங்களுக்கு கன்வே ஆகாத மாதிரி இருக்கும். இதில் இருக்க பல தகவல்களும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மறந்துடுவீங்க. அதனால் பார்ட் பை பார்ட்டாக இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கடுத்து இன்னொருத்தர் சொன்னேன் இல்லையா, அவர் இந்த பார்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு தனி ஒரு வீடியோவே ஸ்பெஷலாக இருக்குது. அது யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். எம்ப்டி வெசல்ஸ் மேக் த மோஸ்ட் நாய்ஸ். இதை பற்றி ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்குது, ஏகப்பட்ட தத்துவங்கள் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவுடஸ்ட் ஒன்ஸ் ஆர் ஆல்வேஸ் த வீக்கஸ்ட் ஒன்ஸ் இன் த ரூம். யார் கத்தி பேசுகிறாங்களோ, யார் தான் பேசுகிறத அடுத்தவங்க கேட்கணுன்றதுக்காகவே கிறுக்குத்தனமாக எமோஷ்னலாக எந்தவித ஆதாரமும் இல்லாமல் எந்தவித ஒரு நேரான பார்வையும் இல்லாமல் கிறுக்குத்தனமாக பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் இந்த பழமொழிக்குள்ளே அடக்கி வச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த தினேஷ்குமார். இந்த லூசு போயிட்டு இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. இந்த தினேஷுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்து மதம்னு வந்துட்டா மட்டும் தினேஷ் வாடகை சைக்கிள் எடுத்துட்டு எங்க இருந்தாலும் வந்துருவாப்புல. அந்த மாதிரி தான் இப்போ முருகரை வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல நம்ம தினேஷ் என்ன சொல்றாருன்னா, முருகர் மட்டும் இல்ல, இங்க இருக்க இந்த தமிழ் கடவுளர்கள், அதாவது சார் தமிழர், தமிழினத்தில் இருக்க எல்லாருமே கடவுளர்கள் நாங்க வழிபடுறோம் இல்லையா, அவங்க எல்லாருமே சாதாரண மனிதர்களாக பிறந்து கடவுள், அதாவது கடந்து உள்ளே போய் சென்று பார்த்து அவங்க கடவுள் நிலையை அடைந்தார்கள்னு சித்தர்கள் உருவாக்கி வச்ச தத்துவத்தை சித்தர்களோடு இந்த மிகப்பெரிய கடவுளர்களான சிவன், முருகன், திருமால் இருக்கவங்களோட ஒப்பிட்டு அவங்கள மிய மார்டல்ஸா ஆக்குறதை தான் இந்த தினேஷ்குமார் பண்ணிட்டு இருக்காப்புல. தினேஷ்குமார் மட்டும் கிடையாது, தினேஷ் மாதிரியே இந்த மன்னர் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர். இவங்க பண்றவங்கள யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வேற்று மதத்தை சேர்ந்தவங்க. வேற்று மதத்தை சேர்ந்து அங்க இருக்க கடவுளை இவங்க ஒரே கடவுள், ஒரே தெய்வம்னு வணங்கிட்டு நாம வணங்குற இந்து கடவுளர்களை இவங்க என்ன பண்றாங்கன்னா மிய மார்டல்ஸ். அவங்க எங்களுக்கு முப்பாட்டர்கள். முப்பாட்டன்னா முதல்ல நாம முப்பாட்டன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முப்பாட்டன்னா என்ன? நம்மளுடைய முன்னோர்கள் இந்த முப்பாட்டன் என்ற பெயரை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க? நம்மளுடைய தலைமுறைக்கு முன்னால் இருந்தவங்களை மென்ஷன் பண்றதுக்காக இந்த வார்த்தையா பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இங்க இந்த தினேஷ் மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? தினேஷ் மாதிரியான ஆட்களும் மதம் மாறிட்டு என்னுடைய முருகர், என்னுடைய முப்பாட்டர் அப்படின்னு உருண்டுட்டு இருக்கவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவரை முப்பாட்டனுக்குள்ள அடைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு சிக்கல்னு பாத்தீங்கன்னா, நாம தாய், தந்தை, பாட்டன், பாட்டி, பூட்டன், பூட்டி, ஓட்டன், ஓட்டி, சேயோன், சேயோள், பரன், பறை, இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள், தமிழ் முன்னோர்கள் தமிழருடைய தலைமுறையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பெயருக்காகவும் மென்ஷன் பண்ண, அதாவது ஜென்ரலா அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையை மென்ஷன் பண்ண இவங்க இந்த பெயர்களை வச்சிருக்காங்க. ஆனா இதை வச்சு இங்க என்ன பண்றாங்க? இந்த யூனிவர்சல் காடான முருகன், சிவன், திருமால் இவங்க எல்லாருமே என்னவா பிறந்த மனிதர்களாம். அதாவது நம்ம தமிழர்கள் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய தலைமுறை, நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறை, அதாவது பிறந்து இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கு அவங்கள குறிக்க உருவாக்கப்பட்ட பேரை இந்த உலகமே கும்பிட்ட, அதாவது பண்டைய காலத்தில் கும்பிட்ட முருகனுக்கு இவங்க என்ன பண்றாங்க? முப்பாட்டன்னு பேர் வச்சு அவர் எங்களுடைய முப்பாட்டன் தான். அப்போ உங்களுக்கு யார் ப்ரோ கடவுள்னு கேட்டா, நாங்க மதம் மாறணும் இல்லையா ப்ரோ, அந்த மதத்துல இருக்கவங்க தான் ப்ரோ எங்களுடைய கடவுள். ரொம்ப நக்கல் வராயாவே, கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. கரெக்டா அவங்களுடைய பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க. இதுக்கு பேர் என்னன்னா யூஹமிசம். அதாவது இந்த மாதிரி தான் இந்த வெள்ளை சங்கிகள் என்ன பண்ணானுங்கன்னா, இந்த உலகம் முழுக்க அவனுக்கு எங்கெங்கெல்லாம் போனானுங்களோ அங்கெல்லாம் இருந்த மதங்களையும் அந்த கடவுளர்களையும் இவனுக்கு என்ன சொல்லி முடிச்சு விட்டானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே சாதாரண மனிதர்கள்,
அற்ப மனிதர்கள், அவர்களுக்கென்ற சக்தி எதுவுமே கிடையாது, அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்கள், நீங்கள் அதை நம்பாதீர்கள், எங்களுடைய மெய்யான தேவன் ஒருவரே, அவர்தான் இந்த இயேசு, அவருடைய மெய்யான தேவன் ஒருவனே, அவர்தான் எங்களுடைய கர்த்தர் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா போற எல்லா இடத்துலையுமே விவிலியத்தை வச்சு ஊட்டி விட்டுட்டானுங்க. ஒவ்வொரு இனமும் என்னவா போச்சுன்னா தங்களுடைய கடவுளர்களுடைய தன்மையை மறந்து அவங்க எப்பேற்பட்ட பிரபஞ்ச ஆற்றலோடு இணைத்து அவங்களுடைய முன்னோர்கள் இந்த கடவுளர்களை எல்லாம் உருவாக்கி வழிபாட்டை இவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்றதையே மறந்து ஆமீன் கர்த்தாவே அல்லேலூயா கர்த்தாவேன்னு இவங்க என்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே இவங்களுடைய கடவுளர்களின் நிலை காணாமல் போயிடுச்சு. அப்படித்தான் நார்ஸ் மித்தாலஜின்னே மாறுச்சு. நார்ஸ் கடவுளர்களை பற்றி மித்தாலஜின்னு மாற்றினதே யாருன்னா இந்த வெள்ளைக்காரன் தான். யாரு அங்கே போய் தன்னுடைய மதத்தை பரப்புன இவன் தான். இவன் எங்கெல்லாம் இந்த மாதிரியான பூர்வீக கடவுளர்களின் கதை இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி பாருங்க, எல்லாத்தையுமே என்ன பண்ணி வச்சிருப்பான்னா மித்தாலஜி. இதெல்லாம் மித்தாலஜியா. ஆனால் ஆப்ரகாமிய மதங்களில் இருந்து வந்தது மட்டும் மித்தாலஜி கிடையாது. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது எல்லாம் உண்மை, தண்ணியை ஒயினா மாற்றினது உண்மை, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இவர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை தந்தது உண்மை, தூண்டில் போட்டு அங்கிருந்து எல்லா மீன்களையும் பேதுருவுடைய வலைக்குள் சிக்க வைத்தது உண்மை, இவர் பேசினதெல்லாம் உண்மை, பிரெட்டை புட்டு அதை அப்படியே மந்திர மாயாஜாலம் பண்ணி அங்கே இருக்க எல்லாருக்கும் உணவளித்தது உண்மை அப்படின்னு இவனுங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாம் உண்மையான கதைகளாம், இது எல்லாம் சரித்திரமா. ஆனால் நம்மளுடைய இந்த புராண கதைகள் எல்லாம் மித்தான், அது அழுக்கான கதைகள்னு நம்ம தினேஷ் சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா நீ பேசுறது தான் பேசுற, எனக்கு பிரச்சனையே கிடையாதுடா, நீ புராணங்களில் இருக்க எல்லா கேவலமான விஷயத்தையும் பேசு, அதே மாதிரி அடுத்த மதத்தில் இருக்க கேவலமான விஷயத்தை பற்றி பேச நீ தயாரா? பேடி பயலே ஏண்டா மேன் பூப்ஸ் வச்சுட்டு திரிகிற நீ எல்லாம் இப்படி பேசலாமா? எனக்கு இப்படிலாம் கேட்க தோணுது மக்களே. ஆனால் என்ன பண்ணுறது, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிறதால அப்படி நான் கேட்கல, அதை நான் தவிர்த்துடுறேன். சரிப்பா, முருகனை முப்பாட்டன்னு சொல்கிறீங்க, அந்த முப்பாட்டனுடைய மனைவி யார்? அந்த முப்பாட்டனுடைய மனைவிக்கு பிறந்த நம்மளுடைய சேயோன் சேயோல் யார்? அவங்களுக்கு பிறந்த பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, அவங்களுக்கு அடுத்து வந்த நம்மளுடைய அப்பா அம்மா யார்? இவங்க வழியா வந்த இந்த இரத்த உயிர்கள் எங்க? இந்த வாரிசுகள் எங்க? நம்ம முப்பாட்டன் முருகனுக்கு பிறந்த வாரிசுகள் எங்க? இதற்கான பதில யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் அந்த முருகனாலேயே சொல்ல முடியாது. அவரே நினைச்சிட்டு பாரு, தம்பி எனக்கும் இந்த தினேஷ்குமார் மாதிரியான பைத்தியக்காரனுக்கும் சம்பந்தமே கிடையாது, இவனுங்களை வகுந்தெடுத்து விடுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனால தான் உங்ககிட்ட நான் கேள்வியை கேட்குறேன். இந்த கேள்விக்கான பதில ரொம்ப எமோஷ்னலாக பொங்கி எந்தவித பாயிண்ட்டுமே இல்லைன்னாலும் தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்கக்கூடிய இந்த பேடி தினேஷ்குமாரால் சொல்ல முடியுமா? இல்லை தமிழ் தேசியம் பேசக்கூடிய இந்த முப்பாட்டன் என்ற வார்த்தையை முன்னாடி முன்மொழிந்தவங்களால சொல்லிட முடியுமா? முப்பாட்டன் என்ற வார்த்தைக்கான பொருள் இதுதான். அதாவது அது ஒரு மனிதரை குறிக்கும், நம்மளுடைய மூதாதையர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆனால் அப்படி இருக்கும்போது இவர் மூதாதையரா எப்ப ஆனாரு, எங்க ஆனாரு? முருகன் பிறந்த இடம் தமிழ்நாடு தான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்தார். தமிழ் சங்க இலக்கியங்களில் நம்முடைய முருகர் தமிழ்நாட்டில் இந்த இடத்தில் பிறந்தார், இந்த இடத்தில் வாழ்ந்தார், இந்த இடத்தில் குளித்தார், இந்த இடத்தில் காலைக்கடனை முடித்தார்னு எங்கேயுமே இல்லை. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டுற வேலையை யார் அதிகமாக பார்ப்பாங்கன்னா திராவிடர்கள் பார்ப்பாங்க. அதுலயும் அவங்க யாரு? உண்மையான வடுக ஆரியர்களான திராவிடர்கள் பார்ப்பாங்க. அந்த வேலையை தமிழர்னு சொல்லிட்டு சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பேடி பையலே தினேஷ்குமார் நீ ஏண்டா பாக்குற? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நியாயமா இப்படி ஒரு கேள்வி எழுமா எழதா? நீங்களே சொல்லுங்க. இவர் மட்டும் ஆதங்கத்துல உருளுவாராம், ஆனா மத்த யாரும் ஆதங்கத்துல உருளக்கூடாதான். உருண்டு இவரை பத்தி காரி துப்புனா நீ சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுக்கக்கூடிய தற்குறி தாண்டான்னு சொன்னா இல்ல நான் நடுநிலையா தான் பேசுறேன்னு இவர் உருளுவாராம். ஏன்டா தினேஷ் ஏன் இப்படி இருக்க? நீ பேசுற வீடியோவை நீயே 2-3 தடவை பாரு, தயவுசெய்து பாரு. அதுலேயே ஒரு வீடியோல நீ பேசின அந்த விஷயத்துக்கு அடுத்த வீடியோல எதிர்மாறா பேசிட்டு இருப்ப. நீ பைத்தியமா, இல்ல உன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பைத்தியமா, இல்ல உங்க 2 பேருக்கு மத்தியில வாழக்கூடிய நாங்க பைத்தியமா? இங்க ஒரு ஃபாத்திமா சகோதரியால, இங்க ஒரு ஜெபக்குமார் அருள்நாதனால தன்னுடைய முப்பாட்டன் முருகன் அப்படின்னு
ஒரு இனத்துடைய கடவுளை இவங்க சாதாரண மனுஷனா மாற்றி பேச முடியாது. கேட்டால் இவங்க வந்து தமிழர்களாக இருந்து மதம் மாறணும் அப்படின்றத இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களாம். சரி, இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஆனால் அவர் யாருடைய கடவுள்னு கேட்டால் தமிழர்களுடைய கடவுள்னு சொல்கிறாங்க. சரி, இன்னி வரைக்கும் அந்த கடவுளை நீங்கள் கும்பிடுறீங்களான்னு கேட்டால் அதுக்கு சத்தமே வர்றதில்லை அவங்க கிட்ட இருந்து. ஆனால் அவர் வந்து எங்களுடைய முப்பாட்டன்னு மட்டும் இவங்க உருளுவாங்களாம். இது வந்து கிளியர் யூகமிசம். இவங்க கிளியராக என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய கடவுளான வீட்டில் யாரை கும்பிடுறாங்க, இந்த பாத்திமா சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா 5 வேளை துவா பண்ணி வீட்டில் என்னுடைய ஒரே கடவுள் அல்லான்னு இஸ்லாமிய மத கடவுளை வணங்குறாங்க. இந்த ஜபகுமார் என்ன பண்ணுறான், அவன் ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போயிட்டு ஏசப்பா அல்லேலூயா ஆமேன்னு சொல்லிட்டு அவனுடைய கிறிஸ்தவ கடவுளை அவன் கும்பிடுறான். தப்பே கிடையாது. இவங்க மதம் மாறினா அந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளை தான் வழிபடணும். ஆனால் இந்த 2 கடவுளரையும் இந்த 2 பேரும் முன்னோர்னு சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆம்னிபோட்டன்ட் பீயிங்ஸ் ரேஞ்சுக்கு இவனுங்க என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னா, இங்கே இருக்க இந்த மிஷினரி கூட்டங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே தினேஷ் என்ன பண்ணியிருக்கான்னா, எந்த மிஷினரி கூட்டம் புகுந்துச்சு, எந்த மிஷினரி கூட்டம் இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு கத்தி வச்சிருக்கான், கதறி வச்சிருக்கான் வீடியோ முழுக்க. மிஷினரி கூட்டம்னு சொன்னதுமே இவனுக்கு எங்கே இருந்து வருதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு கோவம் வந்திருக்கு மக்களே. அந்த அளவுக்கு இவன் கடிச்சு புராண்டி வச்சிருக்கான் இந்த வீடியோ முழுக்க இந்த தினேஷ்குமார். ஆனால் இப்போ நான் கேட்ட இந்த கேள்வியை, இந்த ஃபாத்திமாவால் தமிழ் கடவுள் முருகன், தமிழர்களுடைய கடவுள் முருகன், எங்களுடைய முன்னோர் முருகன் சொல்லக்கூடிய இந்த ஃபாத்திமாவால் முருகருக்கு மாலை அணிந்து 48 நாள் நோன்பு இருந்து அறுவடை வீடுக்கும் சென்று இவங்களால பிரார்த்தனை செய்ய முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த ஜபகுமார் இருக்கான் இல்லையா, இவன் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு நம்முடைய முப்பாட்டன் தமிழ் கடவுள் முருகன் தான் இவனால் அங்கே போய் சொல்ல முடியுமா? பிரசங்கம் கூட நீ பண்ண வேணாண்டா, அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க இல்லையா, சர்ச்சுக்குள்ளே போய் நம்மளுடைய முப்பாட்டன் முருகன் தான், அவருக்கு அடுத்து தான் நம்முடைய தேவனாகிய இயேசு, அவருடைய அப்பாவான பரமபிதா அப்படின்னு இவனால் சொல்லிட முடியுமா? இவங்க 2 பேராலையும் இதை பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம கிட்ட அவர் எங்களுடைய முப்பாட்டன் ப்ரோ, நீ சங்கி ப்ரோ, நீ அதை பற்றி பேசக்கூடாது ப்ரோ. டேய், நாங்கள் தாண்டா அவரை கும்பிட்டுட்டு இருக்கோம், தற்கொலைகளா? நீங்கள் கும்பிட்ற கடவுளே வேற, உங்களுக்கு இந்த கடவுளும் வேணாம் இந்த மதமும் வேணான்னு சொல்லிட்டு தான் இதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, அமுக்குறாங்க பிதுக்குறாங்க நசுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அங்கே போனீங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு சலுகையையும் கேட்குறீங்க, இங்கேருந்து எங்களை பிதுக்கிட்டாங்க ஓடிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே சலுகையை அங்கே போய் கேட்குறீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன கூந்தலுக்கு மதம் மாறினீங்க? இதை நான் கேட்கல, இதை வந்து மெட்ராஸ் கோர்ட்டும் கேட்குது, சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டு ஒரு ஆர்டரும் போட்டிருக்கு. மதம் மாறினவங்க யாருமே இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் இன்னுமே இந்து மதத்தில் எங்களை ஒடுக்கினார்கள்னு ஒருந்துட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இப்போ எந்த மதத்தில் இருக்கீங்க? மாறிட்டீங்க. மாறினதுக்கப்புறம் மூடிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? அதுதானே உசிதம். அதைத்தானே இஸ்லாமிய கடவுளான அல்லாவும் சொல்கிறாரு, அதைத்தானே கிறிஸ்தவ கடவுளான நம்ம ஜீசஸும் சொல்கிறாரு. நீ உன்னுடைய வேலை பாரு, நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, அடுத்தவனை நோண்டாத, மூடிக்கிட்டு உன்னுடைய வேலையை பாருன்னு ஏசப்பா சொல்கிறாரு. அதையே தான் முகமது நபிகளும் அல்லாவும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முருகரை பற்றி உங்களுக்கு என்ன பேச்சு? ஃபஸ்ட்டு தினேஷ் பேசுகிறான்னா தினேஷ்க்கு ஒரு அஜெண்டா இருக்குது. உங்களுக்கு என்ன வேலை? யூகமிசம் மூலமாக உங்களுடைய கடவுள் தான் மூலக்கடவுள், ஒரிஜினல் கடவுள், ஆம்னிபோட்டன்ட் பீயிங்ஸ்ன்றதை நிறுவத்தான் இங்கே எங்களுடைய கடவுளை இது மாதிரி சாதாரண மனிதனாக இருந்த முப்பாட்டன் என்ற டேக்ல இணைக்கிறீங்களா? அதற்கான பதிலை தினேஷ் போன்ற ஆட்களும் இது மாதிரியான மதமாறிய ஆட்களாலும் சொல்ல முடியுமா? இந்த விஷயத்துல ஈழத்தமிழர்களை வந்து நான் பாராட்டணும்னு அவசியமே கிடையாது. அவங்க தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஏன்னா இந்த கடவுளர்கள் எல்லாம் இந்து கடவுள்னு அங்க இருக்க ஈழத்தமிழர்கள் இன்னி வரைக்குமே வணங்கிட்டு வராங்க. ஏன்னா அங்க நடந்த விஷயம் இன ரீதியா நடந்தாலும் அங்க இந்த கடவுளர்கள் எல்லாரையுமே சேர்த்து தான் அங்கு ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்ததுன்னு அங்கே இருக்க மக்களுக்கு நல்லா புரிஞ்சுது. அப்படியே அந்த விஷயம் நடக்கலைன்னாலும் அங்கே இருந்த மக்கள், அங்கிருந்த ஈழத்தமிழர்கள் இதை என்னவா நினைச்சாங்கன்னா இந்து மதமா மட்டும்தான் நினைச்சாங்க. இப்போ கூட பாருங்க, இந்த ட்வீட் போட்டவங்களுடைய கருத்து கிளியரா இருக்கு. எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்க இந்து மதமா ஒன்றிணைந்து விடக்கூடாதுன்ற நோக்கத்துல முருகனை முப்பாட்டன்னு இவனுங்க இந்த டேக் வச்சு ஏன் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு இதை விட விளக்கக்கூடிய ஒரு ட்வீட் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது.
எவ்வளவு கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்க. இவங்க வந்து நம்ம கூட பேசியிருக்காங்க ட்விட்டரில். அது ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு. ஆனால் இப்போவுமே நட்பு ஓட்டத்தில் தான் நாம் பேசணும்னு நினச்சாலும் பேசலாம் ட்விட்டரில். அது மாதிரி ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திராவிடத்தை இழுத்து போட்டு அடிக்கும் போதெல்லாம் இவங்களோட நாம் பேசிட்டு தான் இருந்தோம். இவங்களுடைய ட்வீட் தான் இது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிளியராக இருக்கா? இங்கே இந்த முப்பாட்டன் முருகன் தான் சொல்லி இவங்க தமிழர்களை யாருக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு யாருக்கு ஆதரவாக தமிழர்களை நிற்க வைக்கிறாங்கன்றத இந்த ட்வீட் தெளிவாக சொல்லுது. இதுதான் மக்களே இங்கே நடந்துட்டு வருது. முருகரை வந்து தெலுங்கர்கள் வந்து அபகரிக்க முயற்சி பண்ணுறாங்க மக்களே. அதனால் நம்ம பேடி தினேஷ்குமாருக்கு கோபம் வந்துடுச்சு. ஆனால் வள்ளலாரை நம்ம தமிழர்களுடைய ஆன்மீக அடையாளமான திருநீர் இல்லாமல் வெள்ளை ஆடை அவர் உடித்திருந்தாரா இல்லையான்றது நமக்கு வேற விஷயம். அந்த ஒரு ஆடையை மட்டும் வச்சுக்கிட்டு திருநீர் இல்லாமல் எல்லாத்தையும் மழுக்கட்டின்னு அழிச்சிட்டு அவரை ஒரு பாதிரியார் மாதிரி ஆக்கி வைக்கும்போது மிஸ்டர் தினேஷ்குமார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ எந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? சரி, அதை கூட விட்டுருவோம். திருவள்ளுவரை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம சின்ன வயசுல இருந்தே, நீயும் சரி நானும் சரி, நம்ம 90s பிறந்த எல்லாருமே சரி, அதுக்கப்புறம் வந்தவங்களும் இப்பவும் சரி, திருவள்ளுவரை எப்படி நாம் பார்த்துருப்போம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வெள்ளை உடையில் எந்தவித தமிழர்களுடைய ஆன்மீக அடையாளமும் இல்லாத ஒரு ஃபிகரை தான் நாம் பார்த்துருப்போம். அப்படி நம்மளுடைய பாடத்திலேயே இப்பேற்பட்ட ஒரு ஆளை இவங்க அச்சிட்டு இதுதான் திருவள்ளுவர்னு நம்ம மனசில் புகுத்தும் போது அதை படிச்சுட்டு வெளியே வந்து தமிழர் வரலாறு இதுன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ணியிருக்கணும்? தினம் தினம் கோவப்பட்டு நீ என்னடா இப்படி பண்ணன்னு திமுக எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையாடா தினேஷ்குமார்? அதெல்லாம் நீ எதுவுமே கேட்கலையே. அது எதுவுமே கேட்காம இங்கே இவன் திருடிட்டான், அவன் கதையை மாற்ற போகிறான், எங்கள் முருகனை அபகரிக்கிறான்னு உருண்டுட்டு இருக்க. தெளிவாக திருவள்ளுவரையும் சரி, நம்ம தமிழினத்தையும் சரி, நம்மளுடைய முன்னோர்களுடைய நிலங்களையும் சரி, இந்த ஆரியம்னு உருண்டுட்டு இருக்க இது அத்தனையுமே சரி, இது எல்லாத்தையுமே பண்ணது ஒரு இனம். அந்த இனத்தை தான் இங்கே ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. இவன் தெலுங்கர்களை பார்த்து, அதாவது அங்கே இருக்க என்டிஆரை பார்த்து கோவப்படுற இந்த தற்கொலை இங்கே திமுக இவ்வளவு அட்டூழியங்களை செஞ்சிருக்கு. நீதி கட்சியிலேருந்து இப்போ வரைக்குமே, விஜயநகர பேரரசுலேருந்து இப்போ வரைக்குமே எவ்வளவு கேவலமான விஷயங்களை, கொடூரமான விஷயங்களை நமக்கு இந்த இனம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் திமுகவுக்கு 60 சீட்டை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நீ யாரை பார்த்துடா கோவப்பட்டிருக்கணும் தினேஷ்குமார்? நீ யாரை பார்த்து கோவப்படணும்? தமிழ்நாட்டில் இருக்கவங்களை பார்த்து தான்டா நீ கோவப்படணும். அறிவு கட்டவனே, முட்டாள். நீ என்டிஆரை பார்த்தோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களை பார்த்தோ நீ கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னுடைய முட்டாள்தனத்தை தான் இது வெளிப்படுத்துது. அவங்க தெளிவாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க மக்களே. ஒரு அதிகாரி, சென்செக்ஸ் அதிகாரி, அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இந்த ஜாதி வாரியாக கணக்கெடுக்கும் போது அங்கே மலையாளத்தை சேர்ந்தவங்க ஆதி மலையாளிகள்னு தங்களை குறிப்பிட்டுக்கிட்டாங்க. கன்னடத்தை சேர்ந்தவங்க ஆதி கன்னடர்கள்னு தங்களை குறிப்பிட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி தெலுங்கர்களை சேர்ந்தவங்க ஆதி தெலுங்கர்கள்னு அவங்கள குறிப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆதி திராவிடர் என்ற பெயரை இங்கிருக்கும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வேலை யார் பண்ணது? இங்கே ஆளுமையில் இருந்த நீதி கட்சியில் இருந்த தெலுங்கர்கள், இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருந்த அந்த காலத்தில் கணக்கெடுக்கப்பட்ட 62,000 சில்லற பறையர்கள் கணக்கில் அதில் 10,000க்கும் மேற்பட்டோர் மட்டும்தான் இந்த திராவிட பெயரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆதி திராவிடர் என்ற பெயரை முதலில் ஏற்றுக்கொண்டது தமிழகத்தில் தான் ஒரு வெள்ளை அதிகாரி தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கான். ஏண்டா மானங்கட்ட தற்குறிப்பாயிலே, நீ இப்போ யாரை கேட்கணும்? மானங்கெட்டு இந்த திராவிடர்ன்ற அடைமொழியை ஏற்றுக்கினது யாரு? இங்கே தெலுங்கை ஏற்றுக்கல, மலையாளி ஏற்றுக்கல, கன்னடம் ஏற்றுக்கல. அவன் தெளிவாக தன்னை ஆதி கன்னடன், ஆதி மலையாளி, ஆதி தெலுங்குன்னு தெளிவாக பண்ணான். ஆனால் இங்கே தமிழர்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி கிளியராக ஆதி திராவிடர், இங்கே ஆதி தமிழர்னு வர வேண்டியது ஆதி திராவிடர்னு மாற்றிருக்கான்றதை யோசிச்சு பார்த்தாலே தெரியும்டா தற்குறி. இதுக்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நீ சொல்கிற இந்த வரலாற்றே நடக்காத ஆரிய கதைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது அத்தனையும் பண்ணது யாரு? இது அத்தனையும் பண்ணது வடுக ஆரியர்கள், உண்மையான வடுக ஆரியர்கள். இப்போ 60 சீட்டு கொடுத்து உட்கார வச்சாங்க இல்லையா, அவங்க தான். இதை கேட்க உனக்கு துப்பு இருக்கா? நீ எல்லாம் வரலாறு பேசிட்டு இருக்க. உனக்கு வரலாறு என்ன தெரியும்? நீ உட்காந்து பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் என்டிஆர் அந்த படத்தை எடுக்கிறது புராண கதையில தான். அவரும் சரி, அங்கே இருக்க தென்னுலகத்தில் இருக்க மக்களும் சரி, முருகன் இங்கே இருக்காருன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க அதை அபகரிக்க முயற்சி பண்ணவே மாட்டாங்கடா. ஏற்கனவே நம்ம இங்கே அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது
இவருக்கு சொரணம் வந்துடுச்சான். இவர் வந்து தெலுங்கர்கள் அங்க இருக்க தெலுங்கர்களே எதிர்க்கிறாராம். இங்க இருக்கவங்க ஃபர்ஸ்ட் எதிர்க்கிற வேலையை பாரு தற்கொலை. எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. தினேஷ்க்கு வந்து முருகர் எப்படி பிறந்தார் அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கான். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் இல்லையா, யூஹமனிசம் மூலமா முருகர் வந்து உண்மையாகவே மனிதராகத்தான் பிறந்தார். விநாயகரும் இது மாதிரி மனிதராகத்தான் பிறந்தார். அவர் தலையை வெட்டினதுக்கு அப்புறம் யானை தலையை தேடி உண்மையாகவே எடுத்துட்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட கதைகள் எல்லாத்தையுமே இந்த தற்குறி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கான். புராண கதைகளில் சொல்லப்படும் அனைத்து விஷயமும் எப்படி நாம் பார்க்கணும்னா அதை வந்து ஒரு தத்துவார்த்த விளக்கமாக தான் பார்க்கணும். நான் கேவலமாக சொல்லி வச்சுருக்கிறத பார்க்கணும்னு சொல்லவே இல்லை, அதுக்கு தனியாக வரேன். இங்கே புராணங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க எப்படி இவங்க எல்லா பீயிங்க்கும் நேம் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மிக்கில் இருக்கக்கூடிய காஸ்மிக் செலஸ்டியல் பீயிங்ஸாக இவங்க கருதி அதை ஒட்டியே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கதை ரீதியாக கதை வடிவில் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு விளக்கத்தை வச்சுருப்பாங்க. இதுதான் பண்டைய மக்களுடைய அறிவு. அந்த அறிவு இப்போ இருக்க நமக்கு கிடையாது. தினேஷ்குமாருக்கு அறிவு சுத்தமாக கிடையவே கிடையாது. அதனால தான் எதுக்கெடுத்தாலும் மற்ற மதத்தில் இருக்கிறத வந்து நம்பிக்கை, நியாயம், நீதினு பேசுகிறான். ஆனால் இந்து மதத்தில் இருக்கிறத மட்டும் கேவலம், அற்பம், அருவருப்புன்னு பேசுகிறான். இங்கே இவனுக்கு இந்த மதத்தில் இருக்க தத்துவம் துளியும் புரியலை. அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா தமிழர்கள்கிட்ட இருந்தால் இதை திருடிட்டாங்க அப்படின்னு கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி இங்கே அப்படி நடக்கவே இல்லை. இங்கே யாரும் திருடலை. அந்த வேலையை முழுமையாக செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வடுகாரியர்கள். இவன் உருண்டுட்டு இருக்கான் இல்லையா, நீங்கள் வந்து மணியாட்டிகிட்டே போங்கோ, ஒரே ஒரு இனம் மட்டும்தான் இங்கே சாமிக்கு தீபாராதனை காட்டணுமா, அனைவரும் அர்ச்சகர்னு கொண்டு வந்ததை நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க, ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னு உருண்டுட்டு இருக்காங்கன்னு இவன் சொல்கிறான் இல்லையா. இது எல்லாத்தையும் பண்ணது யாருடா? முதல்ல இவனுக்கே தெரியும் மக்களே, பழனியில் பண்டாரங்களை கொண்டு வந்தது நம்முடைய தமிழர்கள். அந்த பண்டாரங்களை விரட்டிட்டு அங்கே ஒரு இனத்துடைய பிராமணர்கள் போகிறாங்க. அந்த பிராமணர்கள் எந்த இனம், அதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு உங்கள் முக்கால்வாசி பேருக்கும் தெரியும். அப்போ உண்மையாகவே யார் ஆரியர்கள்னு தெளிவாக உங்களுக்கு புரியுதா? உண்மையாகவே இங்கே எந்த பிராமணர்களை எதிர்த்து இந்த ஈவே ராமசாமி நாயகரும் அவங்களுடைய இந்த வடுக இனமும் வேலையை செஞ்சாங்கன்றது உங்களுக்கு புரியுதா? பரிபாடல் போய் படிடா பேடி பாரிசாலா, அதில் தெளிவாக இருக்குது. பார்ப்பனர், அந்தனர், ஐயர் இந்த மூணுமே தமிழர்களுக்கு சரியா, தமிழர்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், அறிவார்ந்த எல்லா பாடத்தையும் கற்று தெரிந்து அதை பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பெயரை கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த பெயரில் புதுசாக உருவானது தான் பிராமணர்கள். இந்த பெயர் இந்த சைவம் வைணவம் காலத்தில் உருவாகுது. இந்த பிராமணர்களில் நம்ம தமிழ் பிராமணர்களும் அடக்கம். அந்த தமிழ் பிராமணர்கள், அதாவது இந்த பிராமணர்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா நம்ம பழனியில் இருந்த பண்டாரங்கள்ன்ற அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு அங்கே இருந்த பிராமணர்களை ஒதுக்கிட்டு அங்கே ஒரு இனத்துடைய பிராமணர்களை திணிச்சது யார்? வடுக ஆரிய இனம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அனைவரும் அர்ச்சகராகனான்ற மேட்ரை ஏன் இவங்க கொண்டு வராங்கன்னா, எஞ்சி இருக்கக்கூடிய தமிழ் பிராமணர்களுடைய, தமிழ் பார்ப்பனர்களுடைய, தமிழ் ஐயர்களுடைய கையில் இருக்கும் கோவில்களும் இவங்க கைக்கு போகணும் அப்படின்ற திட்டம் தாண்டா இங்கே நடந்துட்டுருக்கு. கிறுக்கு பயலே, உனக்கு என்னதான் தெரியும்னு நீ உட்காந்து பேசிகிட்டு இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. முருகர் எப்படி பிறந்தார்? சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தாரா? இதை வந்து நான் மேலோட்டமாக சொல்லியிருப்பேன். உண்மையான கதையை கேட்டிங்கன்னா கேவலமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம தினேஷ் உருண்டை வச்சுருக்கார். இந்த தினேஷை பொறுத்த வரைக்கும் துளியும் எதுவும் தெரியாது. அதுலேயும் இந்த புராணங்கள்லாம் என்ன, வரலாறு என்ன, புராணங்கள்னால் பண்டைய மக்கள் எப்படி அதை கதை வடிவில் இவங்க அமைச்சிருக்காங்கன்னு துளியும் தெரியாது. ஏன் இதை இவங்க பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா சுத்தமாக தெரியாது. ஏன்னா ஆனால் அறிவியலாளர்களுக்கு நல்லாவே தெரியும். மித்தலாஜின்னு இவங்க சொல்லிட்டு உண்மையான ஏன்ஷியன்ட் சயின்ஸை இவங்க மித்தலாஜின்ற பேரில் அடக்கிட்டு இங்கே நவீன அறிவியல்ன்ற பேரில் இவங்க வேக்சின் அரசியல் பண்ணிகிட்ருக்கானுங்க. பாரிக்கு புராணம்னா என்னென்ன துளியும் தெரியல. புராணம்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்க கடவுளுடைய பெயர்களை மையப்படுத்தி இங்கே இந்த அண்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் இவங்க கதை வடிவாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே காஸ்மிக் ரிலேட்டட் விஷயத்தை தவிர்த்து இவன் சொல்கிற மாதிரியான ஆபாச கதைகள்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இந்த ஆபாச கதைகள் எப்போ புகுந்தது அது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆபாச கதைகள் எப்போ புகுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரிசாலனுக்கு தெரியாது, அது கிளியராக தெரியாது.
எதுக்கு எடுத்தாலும் எங்கே போயிடுவான்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருந்து வந்தாங்க. எங்கிருந்து வந்தாங்க? ஸ்டெபி புல்வெளியில் வந்தாங்களாம். அங்கே வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இங்கே இருந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த மக்களை இவங்க வந்து அழிச்சாங்களாம். எப்படி? நாடோடியாக வந்த ஒரு இனம், நாடோடியாக வந்த இனத்துக்கு மொழி கிடையாதான். நாடோடியாக வந்த இனம் இங்கே வந்து இங்கே இருந்த பூர்வீக இனத்தை அழிச்சிருச்சான். மொழி இல்லாத ஒரு இனம் வந்து இங்கே பூர்வீகமாக இருந்த ஒரு இனத்தை அழிச்சிருச்சான். இங்கே வந்து இவங்க இந்தியா முழுக்க பரவிட்டாங்களாம். இங்கே பிராமணர் ஆகிட்டாங்களாம், சமஸ்கிருதத்தை உருவாக்கிட்டாங்களாம், மன்னர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்களாம். இவங்க இப்போ வரைக்குமே ஆண்டுட்டு இருக்காங்களாம். அவதார் பட கதையை கூட உண்மைன்னு நம்பிடுவோம் மக்களே. ஆனால் இந்த கதை இருக்குது பாருங்கள், கிளியராக எந்தவித எவிடன்ஸுமே இல்லாத, அறிவியல் ரீதியான ஆதாரங்களே இல்லாத ஒரு விஷயத்த இவனும் இந்த மன்னன் போன்ற ஆட்களும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் துளியும் எந்த விதமான அலசலும் ஆராய்ச்சியும் இல்லாமல் பேசுகிறத நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. கிளியராக ஆங்கிலேயனே சொல்லிட்டு போயிருக்கான். என்ன சொல்லிட்டு போயிருக்கான்? டேய், நாங்கள் வந்து உண்மையாகவே கணக்கெடுக்கும்போது தான்டா தெரியுது, இங்கே எந்த விதமான சாதிய வேற்றுமையும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. சாதி ரீதியான பெயர்களை வச்சுருக்காங்க. அதுவும் ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த இஸ்லாமிய ஊடுருவலப்போ இந்த சாதிய கட்டமைப்பு ரொம்ப இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போவாவது இந்த சாதியின் மூலமாக தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நம்மால் ஏதாவது விட்டுட்டு போக முடியுமான்றதுக்காகத்தான் இந்த சாதிய கட்டமைப்பை அவ்வளவு இறுக்கமாக்கியிருக்காங்க. எப்போ? இஸ்லாமிய ஊடுருவலின் போது. அப்போ கூட தீண்டாமைக்காக அதை பண்ணல. தீண்டாமைக்காக அதை பண்ணவே இல்லை, எண்டோகாமிக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க. தீண்டாமைக்காக பண்ணாங்கன்னு யார் இங்கே வந்து அதிகமாக உருட்டி விட்டது? ஆங்கிலேயன் கூட சேர்ந்த 2 இனம். ஒன்று வடுகாரிய இனம், இன்னொன்று தனி பாகிஸ்தான் வேணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இனம். முருகன் வந்து சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்துட்டார் ப்ரோ. அது ஆபாசமான கதை ப்ரோ. ஆக்சுவலி இங்கே ஒரு அறிவியல் ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. இட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் இன்டு அனதர் ஃபார்ம். அதுதான் நினைக்கிறேன் மக்களே. சாரி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் சில வேர்ட்ஸ் மிஸ் ஆகிருந்தால் மன்னிச்சிருங்க. இதுதான் இங்கே இந்த தத்துவத்தை விளக்குறதுக்காக உருவாக்கி வச்ச விஷயம். எப்படி சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் வெளிவந்தார்ன்றது. இந்த கதையை விட்டுருங்க, சிவன் இவருடைய அப்பா கிடையாது. ஏன்னா தமிழர்களுடைய மூலக்கடவுளே முருகன் தான். அதுக்கு பின்னாடி வந்தது தான் இந்த சிவன் என்ற கதையை நம்ம முருகன் வீடியோலேயே பார்த்துருப்போம். இதுக்கான தெளிவான வீடியோவை நான் போடுறேன். இந்த விஷயத்தை, இந்த பாரி உளறிட்டு இருக்கான் இல்லையா, இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா புராணங்களுடைய அடிப்படை பாதிக்கு துளியும் தெரியாது. ஏற்கனவே சொன்னது போல தான் காஸ்மிக் ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்முடைய தமிழர்கள் வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வேதத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு அந்த வேதத்தில் ஆபாச கதைகளை புகுத்தியது யார்? எந்த மிஷினரிடா புகுத்துனான்னு இங்கே உருண்டுட்டு இருக்கான் இல்லையா. ஆனால் இவனுக்கு அதை யார் பண்ணான்னு தேடி பார்க்குற அறிவில்லை பாருங்களேன். ஆனால் இந்த பழி யார் மேலே போடுறான்? 2000 வருடங்களுக்கு முன்பிருந்து ஸ்டெபி புல்வெளி வழியாக வந்த ஆரியர்கள் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். அப்படி யாருமே வரலடா. அப்படி வந்து இங்கே அழிக்கவும் இல்லை, எந்த வேலையும் செய்யவே இல்லை. அப்படி இங்கே சின்ன அளவிலான மைக்ரேஷன் தாண்டா நடந்துச்சு. இந்த மன்னன்லாம் R1A1 டிஎன்ஏவை பிடிச்சிக்கிட்டு தொங்குன்னு தொங்கிட்டு இருப்பாப்புல. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஆரியர்களுடைய வருகையை உறுதி செய்யுதுன்னு உருண்டுட்டு இருக்கிறதுக்காக. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. தனி வீடியோவில் அதை பற்றி நாம் சிதைச்சி விடுவோம். இங்கே இப்படி தான் நடந்திருக்கு. அதுலேயும் தெளிவாக சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி அங்கிருந்து எந்த ஆரியனும் வடக்குலையே 3 மாநிலத்தை தாண்டி அவனால் எங்கேயுமே வர முடியல. அதுக்குள்ளே அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. இதில் தென்னகத்து வரைக்கும் வந்துட்டு ராஜராஜ சோழனையே இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கி பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு சமஸ்கிருதத்தை வாழ வைத்த ராஜராஜ சோழன்னு இங்கே உருண்டுட்டு இருக்கானுங்க. அதை யார் சொல்கிறது? திராவிடர்கள். திராவிடர்கள் யார்? உண்மையான வடுக ஆரியர்கள். கிளியராக உண்மையான தமிழருடைய வாழ்வியலும் தமிழருடைய வரலாறும் தெரிஞ்ச பல அறிஞர்கள் தெளிவாக சொல்கிற விஷயம் தான், உண்மையான ஆரியர்களே வடுகர்கள் தாண்டா கிறுக்கர்களான்னு. ஆனால் இந்த மன்னனும் பாரிசாலனும் என்ன பண்ணுறானுங்க, தமிழ் தேசியம்ன்ற பேரில் ஆரியத்தை பேசி, யார் இந்த ஆரியத்தை கையில் எடுத்து பேசுவாங்க? திமுக காரங்க. இவங்களுக்கு அதனால் என்ன ஆதாயம்? தமிழர்களுடைய ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சும் இந்த பாரியும் மன்னனும் என்ன பண்ணுறானுங்கன்னா ஆரியம்னு பேசி இல்லாத ஒரு விஷயத்தை மையப்படுத்தி மோடியையும் பாஜகவையும் RSSையும் எடுக்கணுன்றதுக்காகவே இந்து மதத்தை இங்கே தமிழர்கள் முழு முதற்கொண்டு ஏற்றுக்கக்கூடாதுன்றதுக்காகவே இவனுங்க இந்த வேலையை பார்த்து யாரை இவனுங்க வளர்த்துட்டு வரானுங்க? திமுக வளர்த்துட்டு வரானுங்க.
அப்போ இவனுங்க உண்மையாகவே தமிழர்களுக்காக பாடுபடுறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஆரியம் எதிரின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது திமுக, சரியா? தமிழர் கிடையாது. அப்படி திமுக ஜெயிக்கிறது திராவிடம்னு சொல்லிட்டு தமிழர்களை அடையாளப்படுத்துகிறாங்க, தமிழர்களை அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறது யார்? இந்த பாரிசானும் இந்த மாதிரியான வகையறாக்களும் தான். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீ ஏன் ஆரியமும் பேசணுமா? உனக்கு அந்த வேலையே கிடையாது. நீ ஆரியம்னு பேசாமல் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆரியம் என்பதே போய் தமிழர்கள் இந்துக்கள் தான் நீ பேசணும்னா திராவிட கூடாரம் எப்பயோ காலியாக போயிடும். ஆனால் இந்த விஷயத்தை இன்னை வரைக்குமே உயிர்ப்போட வச்சுக்கிட்டு ஆரியம் ஆரியம் ஆரியம்னு இவனுங்களை மாதிரியான ஆட்களை பேச வச்சுட்டு பின்னாடி வாழ்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான வடிவ ஆரியர்களான திராவிடர்களான திமுகவினர் தான். என்லைட்டன் இதெல்லாம் எதுக்கு பேசுற? இதெல்லாம் உன் கோட்பாடே கிடையாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இதெல்லாம் சமண புத்த மதத்தோட கோட்பாடு. நீ எதுக்குடா வந்துட்டு இது யோகா இதுன்னு பண்ணிட்டாளிர? அட பண்ணாட என்ன உங்க அப்பா கூட சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? நம்ம இந்தியா முழுக்க சுத்திட்டு இருக்க உருட்டு தான் இது. 2000 வருஷமா அதே உருட்டுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சமணத்திலிருந்தும் பௌத்தத்திலிருந்தும் இந்த பிராமணர்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து இந்து மதத்தில் இந்து மத கடவுளர்களாக உருவாக்கிட்டாங்கன்னு உருட்டி வச்சிருப்பானுங்க. ஆனால் அதுக்கு ஆதாரங்கள் கிடையவே கிடையாது. உண்மை என்னன்னா அதற்கு மாறானது. வேதங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்த மதமே உருவாச்சு. சமண மதமும் இந்த வேதங்களில் இருந்த கருத்துக்களை எடுத்து தான் உருவாச்சு. சமணம் இந்த யோகான்னு இருக்கு இல்லையா, இந்த யோகாவில் இருக்க பல விஷயங்களை, தியானம், இந்த பொசிஷனில் உட்காரணும், இந்த நேரத்தில் உட்காந்து இப்பேற்பட்ட மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளணும்னு இந்த எல்லா விஷயத்தையும் சமணம் எங்கேருந்து எடுத்தது? இந்த வேதத்திலிருந்து எடுத்துச்சு. அதே மாதிரி இந்த கௌதம புத்தர் என்ன பண்ணார்னா, இந்து மன்னராக பிறந்து அவர் இந்த என்லைட்மெண்ட் அடைகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் விஷயமா தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளையை அத்து விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, யோகா பண்ணுறாரு. அதாவது தியானத்திற்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் எங்கே கற்றுக்கிறாரு? வேதத்திலிருந்து தான் கற்றுக்கிறாரா தற்குறி. அப்போ இந்து மதத்திலிருந்து தான் இந்த விஷயம் வந்துச்சு. புத்தரும் அதிலிருந்து தான் எல்லாத்தையும் எடுத்தார், வேதத்திலிருந்து தான் எடுத்து இது எல்லாமே உருவாச்சுன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. இங்கே என்ன விஷயம்னா, இந்த அவதாரங்கள்ன்ற கதை வரப்போ மட்டும் இங்கே இந்த விஷயத்தை வடுக ஆரியர்கள் வேறு மாதிரி திரிச்சிருக்காங்க. அதுதான் மேட்டர். அதை இவங்க பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே இருக்க நம்ம தமிழர்களை இவனுங்க அடக்கி ஒடுக்கணுன்றதுக்காகவே இந்த வேலையை பண்ணானுங்க. உண்மையாகவே ஆரியர்கள்னால் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் பேசுகிறா. தயவு செய்து சொல்கிறேன், பாலிடாக்ஸ் கேட்ட கேள்விக்கும் நீ சொல்கிற பதிலுக்கும் துளியும் சம்மந்தமே கிடையாது. அதனால் உன்னை நீ அறிவாளின்னு நினச்சிட்டு கிறுக்குத்தனமாக பேசாத. புத்த மதத்தை பற்றியும் உனக்கு தெரியல, அந்த மதத்தில் இருந்து அந்த கௌதம புத்தர் என்ன பண்ணார்னு தெரியல, அவர் இந்த மாதிரி என்லைட்மெண்ட் அடைகிறதுக்கு முன்னாடி எங்கிருந்து இந்த விஷயத்தையெல்லாம் கற்றுக்கிட்டாருன்னு கூட உனக்கு தெரியல. இந்த விஷயம் எல்லாம் அந்த வரலாற்றிலேயே இருக்குது. அதுவே தெரியாமல் நீ எல்லாம் வரலாறு உட்காந்து பேசிகிட்டு இருக்க. கோயில்ல தமிழ் பாடுவோர் இருந்தாங்களா இல்லையா? கல்வெட்டு ஆதாரம் இருக்கு. இப்ப இருக்க கோயில்கள்ல தமிழ் பாடுறவங்க எங்க? இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். அதே ராஜராஜன் கோயில்ல இருக்கடா தவ்வ, அதே சோழர்கள் விஜயாலய சோழன் கட்டின கோயில்கள் இருக்கடா தவ்வ, பராந்தக சோழன் கோயில்கள் இருக்கடா தவ்வ. அந்த தவ்வைய மூதேவி மாத்த கிறிஸ்தவ மிஷனரிய வேண்டாம். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. தவ்வை கிட்ட வந்துட்டார் சார். தவ்வை கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அந்த தவ்வையை நம்மளுடைய மத வழிபாட்டிலிருந்து, தமிழர்களுடைய வழிபாட்டிலிருந்து பிரிச்செடுத்த அந்த ஆரியர்கள் நாம் கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம் இந்த தினேஷ் கிட்ட கேட்டுருவோம். தவ்வை வழிபாட்டை இவங்க பிரித்ததால் சார் ரொம்ப பொங்குறாரு. ஆனால் 1334 1378 ஆண்டு வரைக்கும் நியர்லி 4 decades என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானேட், மதுரை சுல்தானேட்னு வச்சுப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க, தென்னிந்தியாவுக்குள்ளே அதுலேயும் நம்ம ஏரியாவுக்குள்ளே ஊடுருவி 40 வருடங்களாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பூட்டியே வச்சுருந்தாங்க. இதை பற்றி இவன் பேசியிருக்கானான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவன் பேசின வீடியோக்களில் ஒரு இடத்துல கூட இது மாதிரி இவன் பேசினதே கிடையாது. இந்த விஷயத்தை மையப்படுத்தி 40 வருஷம் ஒரு கோவிலை பூட்டி, ஒரு கோவில் மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் இருக்குது, அதை நாம் அதில் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். 40 வருஷம் இந்த கோவிலை பூட்டின இந்த இஸ்லாமிய மதுரை சுல்தான்களை பற்றி நீ என்னைக்காவது பேசியிருக்கியா பேடி தினேஷ்குமார்? 40 வருஷம் தமிழர்களுடைய வழிபாடு தடை செய்யப்பட்டிருக்கு வேணும்னே. ஆனால் நீ
தவ்வை வழிபாடையே ஒழிச்சிட்டாங்கன்னு ஊர்ந்துட்டு இருக்க. ஆனால் அதோடைய கதையே வேற மக்களே, அதை நாம் தெரிஞ்சுப்போம். ஆனால் இது சம்மந்தமாக இவன் பேசியிருக்கானா நீங்களே இவங்ககிட்ட கேளுங்களேன். 40 வருஷமாக பூட்டு போட்டு நம்மளை வழிபாடு செய்ய விடாமல் இருந்தவனுங்களுக்கு முட்டு கொடுக்குறியாடா மானம் கெட்டவனே, நீ எல்லாம் என்ன மாதிரியான பிறப்புன்னு தயவு செய்து இவனை பார்த்து கேளுங்க. இது என்னுடைய ரெக்வஸ்ட். தவ்வைன்னு இந்த குப்பை எதுக்கு கத்திட்டு இருக்கான்னு எனக்கு துளியும் தெரியல மக்களே. கிளியராக கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரியுதா இல்லையான்னு எனக்கு புரியலை. ஆனால் அவனுடைய ரசிகர்களுக்கு இது மிக ஆற்றல் நிறைந்த பேச்சாக அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் மேட்ரு என்னென்னா, சோழர், அதாவது நம்ம ராஜராஜ சோழன் தான் இந்த பிரகதீஸ்வரர் கோயிலை பிரகதீஸ்வரர் சொல்லிட்டோன்னா இவங்க என்ன ஆரிய அடிவருடின்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, அது பிரகதீஸ்வரர் கோயில்னு அழைக்கப்படுது, பெரிய கோவில்னு அழைக்கப்படுது, ஆவுடையார் கோவில்னு அழைக்கப்படுது, ராஜராஜேஸ்வரம்னு அழைக்கப்படுது. ஆனால் இதில் நாம் எந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் அது அந்த ஒரு கோவில் தானே குறிக்கும். அதே மாதிரி தான் முருகனும் இந்த உலகம் முழுக்க வேறு பல பெயர்களால் வழங்கப்பட்டாலும் அவர் ஒருத்தர் தான், அவர் வேறு யாருமே கிடையாது. அதே மாதிரி இந்த தவ்வைன்னு பேசிகிட்டு இருக்க இந்த குப்பைக்கு ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோவில் 1325க்கு அப்புறம், அதாவது மாலிக் கபூர் என்னைக்கு உள்ளே வரானோ, இந்த துலுக்கர்கள் என்னைக்கு உள்ளே வராங்களோ அன்னைக்கே பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு அடுத்து இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா இங்கே நாசப்படுத்துகிறானுங்க, கபலீகரம் செய்கிறானுங்க. அதை பற்றி எல்லாம் இந்த குப்பை பேசவே இல்லை. இந்த குப்பை அதை பற்றி பேசாமல் எந்த மிஷினரி இதை மாற்றினான், எந்த கிறிஸ்தவன் மாற்றினான், எந்த இஸ்லாமியன் மாற்றினான்னு உருட்டிட்டு இருக்காண்டே தற்குறி. இதை ஆரம்பித்ததே இந்த துலுக்கர்களால் தான்டா. என்னைக்கு பாண்டியர்கள் வீழ்ந்தாங்களோ அன்னையிலேருந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை 40 வருஷம் பூட்டினாங்க. அதுக்கடுத்து இன்னும் ஏகப்பட்ட கோவில்களை என்ன பண்ணாங்கன்னா உடைச்சாங்க. ஏகப்பட்ட கோவில்களை இவங்க வழிபாடு செய்யவே அனுமதிக்காமல் தடுத்து வச்சுருந்தாங்க. அதில் இந்த கோவிலும் ஒன்று. இங்கே ராஜராஜன் தான் இந்த கோவிலை கட்டினான்னே அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அடுத்த 700 ஆண்டுகளுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அங்கே இருந்த கோவிலை கட்டது யாருன்னு தெரியல, அந்த வேரும் அருந்து போச்சு. அந்தளவுக்கு யார் இந்த கொடூரத்தை பண்ணதுன்னு பார்த்தோன்னா முதல்ல பண்ணது இந்த துலுக்கர்கள், அதுக்கடுத்து பண்ணது யார், இந்த வடுக ஆரிய பிராமணர்கள். உண்மையிலேயே யார் இந்த வேலையை பண்ணது? என்னைக்கு இவங்க இங்கே உள்ளே பூந்தாங்களோ அன்னைக்கே இவங்க என்ன பண்ணாங்கன்னா பல்லவர் காலத்திலிருந்தே இந்த வடுக ஆரியர்களுடைய இந்த வைதிக மரபுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு ஏகப்பட்ட வரலாற்றாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. நீ படித்தது கிடையாது, அதனால தான் நீ உளறிட்டு இருக்க குப்பை மாதிரி. இங்கே அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க அப்படியே இந்த தவ்வையை ஜேஷ்டா தேவின்னு அங்கே இருந்த ஒரு மூத்த தெய்வமான, மூதாதையர் தெய்வமான, செல்வத்தை குறிக்கும் தெய்வமான அந்த தெய்வத்தோட ஒப்பிட்டு இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா இங்கே இருந்த அந்த தெய்வத்துடைய தன்மையை மாற்றி தனியாக ஒரு தெய்வத்துக்கு பிரிச்சுட்டானுங்க. அதனால் மூதேவின்ற தெய்வமாக தவ்வையை இவங்க மாற்றிட்டு இங்கே சீதேவி அப்படின்ற ஒரு தெய்வத்தை பிரித்து அந்த சீதேவிக்கு நற்குணமும் செல்வமும் சேரும் அப்படின்றது இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா திணிச்சானுங்க. திணிச்சது யார்? மிஷினரி கிடையாது. திணிச்சது யார்? இந்த துலுக்கர்கள் ஆட்சிக்கு பின்பு வந்த வடுக ஆரியர்கள். ஆனால் நீ யாரை நோண்டிட்டு இருக்க? மோடி, பாஜக, ஆர்எஸ்எஸ், ஸ்டேபி புல்பெல்லியிலிருந்து வந்துட்டான்னு உருண்டுட்டு இருக்க. அப்படி அங்கேருந்து இங்கே யாரும் மாற்றவே இல்லை. இங்கே இந்த கேவலமான வேலையை பண்ணது வடுக ஆரியர்கள். இதை முதல்ல போய் படித்து தெரிஞ்சுக்கோடா, தயவு செய்து சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் கிறுக்குத்தனமாக உளறிட்டு சுத்தாத. 1729ஆம் ஆண்டு கிங் சரபோஜி மன்னரால், முதலாம் சரபோஜி மன்னரால் இந்த நம்மளுடைய இந்த ஆவுடையார் கோயில் என்ன பண்ணுதுன்னா புனரமைக்கப்படுது. அதாவது அவர்கிட்ட இருந்த காசை வச்சு ஓரளவுக்கு என்ன பண்ணுறாருன்னா சரி பண்ணுறாரு. அப்போத்துலேருந்து அவர் அங்கே பூஜையை நடத்த எல்லாருக்குமே என்ன பண்ணுறாருன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு அனுமதி தராருன்றதை விட அங்கே முதல்ல இந்த வேலையை செஞ்சு புனரமைச்சது அவர் தான். இந்த 700 ஆண்டுகளில் இந்த டெல்லி சுல்தானேட் ஆண்டுட்டானுங்க, மதுரை சுல்தானேட் இங்கே கபலீகரம் செஞ்சுட்டானுங்க. விஜயநகர பேரரசு ஒரு பக்கமாக இருந்து என்ன பண்ணானுங்கன்னா தமிழர்களுடைய வாழ்வியலையே அழிச்சாங்க. நாயக்கர மன்னர் சொல்லவே வேணாம். இப்படி இருந்தப்ப ஏன்டா 700 வருஷம் இந்த கோவிலை கட்டினது ராஜராஜன் தான் தெரியாத தமிழனுக்கு அந்த கோவிலுக்குள்ளே இருக்க தவ்வைன்ற ஒரு கடவுள் இருக்குன்னு எப்படிடா தெரிஞ்சிருக்கோம்? முட்டா பையிலே,
இதை பண்ணது யாரு? நீயே சொல்லு. இத்தனை ஆட்சிகள் மாறும்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்கான்? தமிழர்களுடைய வழிபாட்டை தடுத்துருக்கான். இங்கே மிஷினரிலாம் தடுக்கலை, மிஷினரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை. இங்கே பிரிட்டிஷ்காரன் தான் வந்து 1880s டாக்டர் யூஜின், ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட், அவரை கூப்பிட்டு இது என்னென்னு பார்த்து சொல்லடா, அது என்னென்னு பாரு, இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கானே அது என்னென்னு பாருடாப்பா அப்படின்னு அவன் சொல்லும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் பொறுக்கி அலசி ஃபைனலைஸ் பண்ணி பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்குறாரு. இது ராஜராஜ சோழன் ப்ரோ, அவர் கிரேட் ப்ரோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய வருது, அப்போ தான் தமிழர்களுக்கே தெரிய வருது. அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்த விஷயத்தில் மிஷினரி தான் இதை பண்ணாங்கன்னு யாருமே சொல்லலை. கிறுக்குத்தனமாக கேள்வி என்னென்னு புரியாமலேயே பதில் பேசுகிறத நிறுத்துங்க மிஸ்டர் தினேஷ்குமார். இங்கே மேட்ரு என்னென்னா, இந்த தவ்வை வழிபாட்டை யாரும் ஒழிக்கவே இல்லை. இதை தமிழர்களுடைய வாழ்வியலிருந்து அப்படியே மறைச்சது யார்? இந்த வடுக ஆரியர்கள், உண்மையான வடுக ஆரியர்கள் தான். அவங்க தான் தவ்வையை மூதேவின்ற ஒரு வடிவத்தில் மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க, சீதேவின்ற ஒன்றை உள்நுழைச்சி அதை எதிர்காலத்தில் லக்ஷ்மி அப்படின்றதா மாற்றிருக்காங்க. ஆனால் குணாதிசயம் ஒன்று தான், அந்த தவ்வை உருவ வழிபாட்டை அப்படியே மாற்றி இவங்க வேற ஒரு உருவத்தை கொடுத்துருக்காங்க. அதை பண்ணது ரியல் வடுக ஆரியர்கள். நீ வந்து இதுக்கு மோடியையும் பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கிறது உண்மையாகவே கேவலமான விஷயம். அதுலேயும் இந்து மதத்தை பிடிச்சி நீ தொங்கிட்டு இருக்கிறது அதை விட கேவலமான விஷயம். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க தேடிப்பார். தவ்வை இந்த ஏகப்பட்ட வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க, சங்க காலத்திற்கு பின்னாடி இந்த வடுகர்கள் உள்நுழையும் போது தான் வைதீக மரபு அதிகமாக உள்ள நுழையுது. அந்த காலகட்டத்தில் சமணம், பௌத்தம் இவனுங்களுமே தமிழர்களுக்கு எதிரி. இதை முதல் புரிஞ்சுக்கோங்க. தமிழர்களுக்கு பெரும்பாலும் தெரியாத விஷயம் இதுதான். சமணமும் பௌத்தமும் தமிழர்களுக்கு உதவியது நீங்கள் நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கு எதிர்மாறாக தான் சமணமும் பௌத்தமும் பண்ணியிருக்கு. இது வரலாற்று ரீதியான உண்மை. சமணமும் பௌத்தமும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு தமிழை அழிக்கவும் தமிழ் வேர்ச்சொல்களை சிதைக்கிற வேலையை தான் பார்த்துருக்கு. இது எல்லாம் தேடி பாருங்க மிஸ்டர் தினேஷ்குமார். இதே தஞ்சை பெரிய கோயில்ல ஒரு சிற்பம் இருக்கு. அந்த சிற்பத்துல பெண்கள்லாம் மேலாடை இல்லாம கையை தூக்கிட்டு கதறிக்கிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த ஆடை எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருப்பாரு. இந்த பிஹேவியரை, இந்த கதையை கேட்கும் போது கிருஷ்ணர் மேல உங்களுக்கு மதிப்பு வருதா, மரியாதை வருதா? பெண்கள்கிட்ட கேட்கிறேன் நான். மக்களை, இந்த வீடியோவிலேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பகுதினா அது இதுதான். ஏன்னா பாரி மாதிரியான இந்த மன்னர் மன்னன் மாதிரியான தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் போன்ற நிறைய பேருக்கு புராணங்கள்னால் என்ன, புராணங்கள் எதை நமக்கு வெளிப்படுத்துது, அதனுடைய நோக்கம் என்ன, உண்மையான பழங்கால புராணங்கள் என்ன, நடுவில் வடுக ஆரியர்கள் திரித்து வைத்த கதைகள் என்னன்னு விளக்கி பார்க்கவும் வேறுபடுத்தி பார்க்கவும் தெரியாத ஆட்களாக தான் இருக்காங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் இதுதான். என்னென்னா, இதில் வந்து கண்ணன், நம்ம தமிழ் சங்க இலக்கியத்தில் கண்ணன் சொல்லுவோம். இதை வந்து இந்த கண்ணனை பற்றி மருதன் இளநாகனார் அகநானூறு 59வது பாடலில் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அதில் என்ன விளக்கன்றதை இப்போ சொல்கிறேன். இதே விஷயத்த இங்கே நார்த்தில் என்னென்னா, இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணியிருப்பார், இந்த ஆற்றில் ஆடை இல்லாமல் குளிக்கும் பெண்களை பார்த்துட்டு மனுஷன் டென்ஷனாக இருக்கார். ஏன் டென்ஷன் ஆகணும்? இங்கே அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் டென்ஷன் ஆகணும்? அதுக்கு காரணம் என்னென்னா, பழங்காலத்தில் நீர்நிலைகளில் ஆடை இல்லாமல் இறங்கவும் கூடாது, குளிக்கவும் கூடாது என்பது மரபு. எங்கே? இந்தியா முழுக்க. ஏன்னு கேளுங்க. ஏன்னா நாம் நீர்நிலைகளை தெய்வமாக வணங்குற முறையை கொண்டவங்க. வருண பகவான்னு நாம் பேரை வச்சு அவரை வணங்கி வரதால் அந்த தண்ணீர் நம்மளுடைய உயிர்களுக்கு அவ்வளவு முக்கியமானது, இந்த பூமிக்கே முக்கியமானதுன்றதால இவங்க அதை தெய்வமாகவே வழிபட்டு வந்ததால் நீர்நிலைகளில் எங்கேயுமே சரி ஆடை இல்லாமல் இறங்கக்கூடாது என்பது விதி, பழங்கால விதி. ஆனால் அந்த பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆடை இல்லாமல் ஆடையை அவுத்து இங்கே வச்சுக்கிட்டு இவங்க போய் குளிச்சுட்டு இருக்காங்க சந்தோஷமாக. இதை பார்த்த கிருஷ்ணருக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பாடம் புகட்டியே ஆக வேண்டும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஆடைகளை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தைரியமாக உள்ளே போயிட்டீங்க, அந்த விதியையும் மீறி உள்ளே போகும்போது இருந்த தைரியம் ஏன் உங்களுக்கு வெளியே வரும்போது இல்லை? இந்த நிர்வாணம் என்பது கடவுள் முன்னிலையில் அனைவரும் சமம் என்பதை காட்டுகிறது. அதனால் நீங்கள் நீர்நிலைக்குள்ளே இது மாதிரி பண்ணுறது தவறு. வெளியே வரும்போது ஆட வேணும்னு யோசிக்கிற நீங்கள் இந்த நீர்நிலைக்குன்னு நாம் வச்சிருக்க விதிகளை பின்பற்றாமல் போனது ஏன்? இந்த விஷயத்தை உணர்த்தவே
அவர் தெளிவாக இந்த வேலையை பண்ணியிருக்காரு. இதில் மிக முக்கியமான விஷயமே இதுதான் மக்களே. இந்த விஷயத்தை தான் நம்ம அகநானூற்றில் 59வது பாடலாக இளநாகனார் தெளிவாக பாடியிருப்பார். வடமொழியில் இதை எப்படி சொல்லியிருக்காங்க? கிருஷ்ணர் வந்து ஆடையை எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? ஆபாசத்துக்காக இதை பண்ணாரா? கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரே விளக்கத்துக்காக தான். அதனால தான் இளநாகனார் என்ன பண்ணுறாரு, இந்த பாடலில் நம்ம கண்ணன் இந்த மரத்துடைய கிளையில் இருந்த இலைகளை இந்த பெண்கள் பறித்து அதை ஆடையாக சுற்றி அதை அப்படியே அணிந்துக்கிட்டு மேலே வரணும் அப்படின்றதுக்காக இந்த கண்ணன் அந்த பெண்களுக்கு உதவியிருக்காரு நம்மளுடைய சங்கப்பாடலில். இது அந்த இடத்துல எப்படி ஆகியிருக்கு? பெண்களின் ஆடையை இவர் எடுத்துக்கொண்டார்னு இருக்குது. ஆனால் விஷயம் என்ன? ஒன்று தான். இங்கே நீர்நிலையில் யாருமே குளிக்கக்கூடாது ஆடை இல்லாமல். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் பழங்கால தமிழர்களுடைய, பழங்கால இந்தியர்களுடைய வழக்கம். இந்த விஷயத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சிற்பத்தை நம்ம தினேஷ் சொன்னார் இல்லையா, இந்த சிற்பத்தை பிற்கால சோழர்களும் சரி, முற்கால சோழர்களும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த பல்லவர்களும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இது மாதிரியான சிற்பத்தை உண்டு பண்ணவே இல்லை, உருவாக்கவே இல்லை. இது எந்த காலத்தில் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு வந்த கிபி 14ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 17ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் அவங்க தான் இந்த மதுரை, திருநெல்வேலி கோவில்களில், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துல இந்த கிருஷ்ணலீலையை இவங்க சிற்பமாக செதுக்கி வெளியிடுறாங்க. ஏன் இதை வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயநகர வாரிசுகள் தங்களை கிருஷ்ணருடைய வாரிசாவே நினச்சிக்கிட்டு இன்னி வரைக்குமே, அதாவது அவங்க இருந்த காலம் வரைக்குமே வாழ்ந்துட்டு வரதால அவங்களுக்கு இந்த வைதிக மரபு மேலே அவ்வளவு பற்று. நல்லா கவனிங்க, வைதிக மரபுனா இந்த பார்ப்பனர், ஆரியர், பிராமணர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய ஆதி தோற்றமே இவனுங்க தான். இவனுங்க கிருஷ்ணருடைய வாரிசுனே நினச்சிக்கிட்டதால இவங்க தமிழகத்தில் தமிழர்களுடைய அனைத்து பக்தி இலக்கியங்களையும் என்ன பண்ணிட்டானுங்கன்னா இவனுங்க கோவிலுக்குள்ளே சேர்க்கவே இல்லை. நல்லா கவனிங்க, கோவில் கருவறைக்குள்ளே இவனுங்க நுழைக்கவே இல்லை. அதிகமாக எதை பின்பற்றி வந்தாங்கன்னா இவங்களுடைய வைதிக மரபு பாடல்களை மட்டுமே இவங்க உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. அதையும் தாண்டி இவங்களுடைய மொழிக்கு தான் முக்கியத்துவம் தந்தாங்க. இப்போ சொல்லுங்கள், இதுக்கும் வடமொழியில் இருந்த ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கிகளுக்கும் ஸ்டெபி புல்வெளியிலிருந்து வந்த இவங்க வந்தாங்கன்னு சொன்னாங்களே அந்த ஆரியர்களுக்கும் என்ன சம்பந்தம்? கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் இந்த ஆரியர்களை பற்றி இப்படி ஒரு விளக்கத்தை எவனுமே தந்திருக்க மாட்டான். ஒரு லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனை இவனுங்களால் தரவே முடியாது. கிளியராக தங்களை வைதிக மரபினுடைய வாரிசுகள்னு நம்பி கிருஷ்ணருடைய வாரிசுன்னே இவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அதனால் வைதிக மரபு எதெல்லாம் பின்பற்றுச்சோ, இவனுங்க எதெல்லாம் உருவாக்குறானுங்களோ அதை ஒட்டு மொத்தமாக தமிழகம் முழுக்க கோவில்களில் திணிச்சதே இவனுங்க தான். ஆனால் இவனுங்களை விட்டுட்டு இவனுங்களை நீ கேள்வி கேட்காம நீ கிறிஸ்தவ மிஷினரிகள் சொல்கிற மாதிரியே இங்கே முட்டு கொடுத்துட்டு இங்கே மக்களை திசை திருப்புற வேலையை பார்த்துட்டு எங்கோ இருக்கிற வடநாட்டவரை சேர்ந்தவங்களை நீ ஆரியர்கள், சங்கிகள், ஆர்எஸ்எஸ், பாஜகன்னு உருண்டுட்டுருக்கியே. இது எப்பேற்பட்ட கேவலமான விஷயம் தினேஷ். இதெல்லாம் யோசி தினேஷ், இதெல்லாம் வரலாற்றிலேயே இருக்குது. உனக்கு முதல் இந்த மருதன் இளநாகனார் இப்படி ஒரு பாடல் பாடினாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த கண்ணன் தான் வடநாட்டில் என்னவா மாறி இருக்கார்? கிருஷ்ணன். ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று, ரெண்டு பேர் செஞ்ச செயலும் ஒன்று. இங்கே இதில் ஆபாசத்தை புகுத்துனது யார்? அதுதான் இவங்க. கிளியராக உனக்கு புரியுதா? ஆனால் இந்த விஷயத்துடைய நோக்கம் என்னென்னா, நீர்நிலைகளின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே கண்ணனாகிய கிருஷ்ணனும் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதை ஆபாசமாக மாற்றினது யார்? அதை ஆபாசமாக பார்க்குறது யார்? அதை ஆபாசமாக திரிச்சது யார்? உன்ன மாதிரியான கண்ணிருந்தும் மூளை செயல்படாத முட்டாள்கள். இந்த கதைகள் மட்டும் இல்லாமல் இருந்தா எந்த கிறிஸ்தவனும் எந்த முஸ்லிமும் வந்து எந்த மதத்தையும் திணிச்சிருக்க முடியாது. இது போன்ற கதைகள் இருப்பதால் தான் இந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இங்கே மதமாற்றத்துக்குள் ஆக்கப்பட்டாங்கன்னு இது உருட்டிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த கிறுக்கு சொல்லுது இல்லையா, இந்த கிருஷ்ணர் கதைக்கு முன்னாடியே இங்கே இஸ்லாமிய ஊடுருவல் வந்தப்போ அவங்க, நீ இந்த கதையெல்லாம் சொல்லுப்பா, எனக்கு இந்த கதையை நான் கேட்டுட்டு உன்னை மதம் மாற்றலாமா வேணாமான்றதை முடிவெடுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு இந்த கிறுக்கு நினச்சிட்டு இருக்கு.
அட பைத்தியம் முடிச்சவனே, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்களுடைய வேலையே அவங்க அங்கேருந்து என்னைக்கு முகமது நபி இறந்தாரோ அன்னைக்கே முடிவு பண்ணி தங்களுடைய மதத்தை இந்த உலகம் முழுக்க பரப்பணுன்னு தான் அவங்க வாளோடு கிளம்புனாங்க. அதில் அவங்க ஜெயிச்சாங்க. இங்கே நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, பௌத்தனாக இருந்தாலும் சரி, ஜொராஸ்ட்ரியனிசத்தை பின்பற்றினவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எங்கள் மதத்துக்கு நீ மாறி தான் ஆகணும்னு சொன்னாங்களே தவிர இங்கு சாதிய பாகுபாடுகள் இருக்கின்றது, கிருஷ்ணர் இது மாதிரி ஆடையை எடுத்துக்கொண்டார் அதனால் நாங்கள் மதம் மாற்றுறோன்னு அவங்க சொல்லவே இல்லை. உன்னுடைய முட்டாள்தனத்தையும் முட்டு கொடுக்குற தனத்தையும் உன்னோட வச்சுக்கணுமே தவிர நீ அடுத்தவங்க கிட்ட உன்னுடைய வன்மத்தை திணிக்காத. உனக்கு வரலாறும் தெரியல, சங்க இலக்கியத்தில் இருக்க சில விஷயங்களும் தெரியல. அதனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்து மத வெறுப்பை விதைச்சிட்டு இருக்க. இங்கே தமிழர்களை இந்துக்கள்னு ஒன்றாகாமல் என்ன பண்ணுற, இணைய விடாமல் பிரித்து வச்சு ஆரியர்கள்னு சொல்லி எப்படி திராவிடர்கள் இன்னி வரைக்குமே தமிழர்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவாக, மறைமுக ஆதரவாக நீ ஒரு விஷச்செடியாக தமிழர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழுக்காக பேசுகிறேன், தமிழர்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லி பிரிவினையை உண்டுபடுத்தி இங்கே ஈழத்தில் நடந்த மாதிரியே இங்கேயும் எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கான விதையை உன்ன மாதிரியான ஆட்கள் தூவிட்டு இருக்காங்க. இது இங்கே தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்கிறத ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புரியவே இல்லை. இப்போவே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த சிறுபான்மையினர்கள் பெரும்பான்மை ஆகிறாங்களோ அங்கே நமக்கு நம்முடைய வழிபாட்டு உரிமையை என்ன பண்ணுறாங்கன்னா ரத்து பண்ணுறாங்க. சட்டமே அங்கீகாரம் கொடுத்தாலும் கேட்க முடியாதுடான்னு சொல்கிறாங்க. அந்த நிலைமையில் நாம் இருக்கோம். அப்பையும் இந்த மாதிரியான ஆட்கள் தமிழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு உண்மையான பிரச்சனையை மறைச்சிட்டு இது மாதிரி பேசுகிறானுங்கன்னா இவனுங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்துக்கோங்க. தங்களுடைய சுய வைத்த வளர்த்துக்க என்ன மாதிரியான கேவலமான வேலையையும் செய்யக்கூடிய ஈனப்பிறவிகள் தான் இது மாதிரியான ஆட்கள். குறிப்பாக தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு பேசக்கூடியவனுங்க இது மாதிரி தான். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு, நான் சின்னதாக பண்ண தான் நினச்சேன். இது வரைக்கும் இந்த வீடியோவில் இவர் பேசின வரைக்கும் ஒரு பாதி வரைக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கான விளக்கத்தை அடுத்த பாட்டில் கிளியராக தரேன். அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து இவனுடைய பேச்சையெல்லாம் நீங்கள் கேட்கலாமா வேணாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். Until we meet again.